நியூஸ் 80 தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க அம்பத்தூர் தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் KN சேகர் அவர்களை அறிமுகப்படுத்தும் விழா கொரட்டூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அம்பத்தூர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. அலெக்சாண்டர் அவர்கள் முன்னிலை வகித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் KN சேகர் அவர்களை அறிமுகம் செய்தார். இதில் கூட்டணி கட்சிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாழ்த்து தெரிவித்தனர். அதன் காணொளியை காண்போம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. ஆசியுடனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச்செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குள்ளான டிடிவி தினகரன் அவர்களுடைய நல்லாட்சியுடனும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா GK வாசன் அவர்களுடைய நல்லாட்சியுடனும் புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்குள்ள அண்ணன் பூவை அண்ணன் ஜெகன்மோர்த்தியார் அவர்களுடைய ஆட்சியுடனும் புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ACS சண்முகம் அவர்களுடைய நல்லாட்சியுடனும் IJK கட்சியுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் நல்லாட்சியுடனும் தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் நல்லாட்சியுடனும் அதே போல இங்கே வருகிறது நம்முடைய பாரத ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் G. பாஸ்கர் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே போல் அமமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேதாந்தரம் அவர்களுக்கும் அதே போல் அண்ணன் சுந்தரம் அவர்களுக்கும் IJK கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும் இந்து முன்னணியுடைய மாவட்ட தலைவர் பச்சையப்பன் அவர்களுக்கும் ACS கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆனந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருட்டு வேலைகள் எல்லாம் கிராமம் கிராமமாக சென்று தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் என்ன பணிகள் செய்கிறார்களோ அத்தனையும் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து தமிழகத்து மக்கள் மத்தியிலே நற்பெயரை கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய நல்லாட்சியுடனும்
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதையும் விட்டுக் கொடுக்காத இதயம், எதற்கும் அஞ்சாத இதயம், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இன்று சிறப்பான முறையில் தமிழகத்திலே கூட்டணி அமைந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய நல்லாட்சியுடனும் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய நல்லாட்சியுடனும் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் அன்பானவர், பண்பானவர், பழகுவதற்கு இனிமையானவர், சட்டமன்ற கேவி குப்பத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஜெகன் மூர்த்தி அவருடைய நல்லாட்சியுடனும் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் மீது அன்பு கொண்டவர், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மீது மிகவும் அன்பு கொண்டவர், அந்த அளவுக்கு நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமல சின்னத்தின் சொந்தக்காரர் அம்பத்தூர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே.எம். சேகரனை அறிமுகப்படுத்தும் கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடியவர். ஏற்கனவே அம்பத்தூரை பற்றி எந்தெந்த இடத்துல எந்த சந்து கொண்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு என்று அனைத்தையும் தெரிந்தவர், நமக்கெல்லாம் பழகக்கூடியவர். என்ன அப்பப்ப கொஞ்சம் கோபப்படுவார், அவர்தான் வித்தியாசம், வேற ஒண்ணு. அப்பப்ப பேசுவார், அது உண்மையை சொல்லிடலாம் அவனை நீங்க, ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாம் அவரே சொல்லிட்டார், தம்பி அலெக்ஸ் நான் முன்னாடி மாதிரி இல்லப்பா, ரொம்ப பன்மையா இருப்பா, எதையுமே பேசுறது இல்லப்பா, நீ என்ன சொல்றீங்களோ கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவன் அப்படின்னு மிக அற்புதமாக, அழகாக, சிறப்பாக மக்கள் ஏற்கின்ற வகையிலே இந்த சிறப்பான முறையிலே நமக்கு எல்லாம் வேட்பாளராக வந்திருக்கின்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இவருடைய தானே தலைவர் தங்க தலைவர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடி வேட்பாளர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் முடிசூடுவது இன்னும் 24 நாளாக இருக்குது. அடுத்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பொழுது தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி என்னும் வெற்றி சின்னம் மாம்பழம், மாம்பழம் என்பதை காட்டவும்.